சட்டமும் நீதியும் ஜி5 ஒரிஜினலில் வெளியாகிருக்கிற ஒரு வெப் சீரிஸ். சட்டமும் நீதியும் இதில் வந்து லீட் ரோலாக யாருன்னா சரவணன் நடிச்சிருக்காரு. ஆக்டர் சரவணன். யார் இந்த சரவணன்னா பருத்தி வீரனில் சித்தப்பா வர சரவணன் தான் நடிச்சிருக்காரு. சரவணனை வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்களா? அந்தளவுக்கு ஒரு டேரக்டருக்கு கிடச்சிருக்கா? அது ஒரு கார்ப்பரேட் ஜி5 வந்து அதை ரிலீஸ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான். ஏன்னா சரவணன் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் ஹீரோவாக நடித்து நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் பல பேருக்கு தெரியாது. இடையில் அதுக்கப்புறம் அவர் படுத்துட்டார். திரும்ப நந்தா படத்தில் தான் வந்து பாலாசார் வந்து ஒரு சின்ன ரோல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பருத்தி வீரனில் வந்து ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் சரவணனை எல்லாருக்குமே தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரவணன்ற ஒரு மிகப்பெரிய நடிகராக பெருசாக தெரியாது. ஸோ இப்போ வந்து சரவணன் வச்சு எடுக்கிற அளவுக்கு இங்கே மார்க்கெட் வேல்யூ இருக்கா, பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும்ல. அதை தாண்டி கட்ஸாக இருக்கிறாங்கன்னா இந்த கதைக்கு ஏன் சரவணன் ஆப்டாக இருப்பாருன்னு என்ன தைரியத்தில் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சு. ஸோ அதை தாண்டி அந்த படத்தை போய் உட்காந்து பார்க்கும்போது வழக்கமான ஒரு வெப்சீரிஸ், ஜானி எல்எல்பி, இந்த மனிதன் வெப்சீரிஸ் பார்த்துருப்போம். அப்புறம் இன்னும் 2-3 வெப்சீரிஸ்லாம் இருக்கும். கோர்ட்டில் கேஸெல்லாம் கஷ்டப்படுறவன், திடீர்னு ஒரு கேஸ் வாங்கி வாதாடி பெரிய ஆளாகிறவன், இந்த மாதிரியான கதைகள் பார்த்துருப்போம்ல. இதே பேட்டர்ன் தான். அந்த கோர்ட்டு வாசலில் வெறும் நோட்ரி பப்ளிக் எழுதி கொடுக்குற ஒரு சாதாரண அட்வொகேட்டு திடீர்னு வந்து ஒரு கேஸ் எடுத்து வாதாடுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. காரணம் என்னென்னா, பையன் அட்வொகேட்டாக படிக்க விடாடும் போது அட்வொகேட்டாக படித்து ஒன்றை மாதிரி மரத்தடியில் உட்காந்து நோட்ரி பப்ளிக் எழுத சொல்கிறியா? நீ வந்து அட்வொகேட்னா அப்படியே கோர்ட்டில் போய் சிங்க மாதிரி வாதாடுவேன் பேசுவேன்னு பார்த்தா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது கோவம் வந்து பையனுக்காக இறங்கி ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அப்படி அவர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு கேஸ் எடுக்கும்போது அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லேருந்து அப்படியே ஹேபியஸ் கார்பஸாக மாறும்போது அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது, அந்த கேஸ் என்ன அப்படின்னு அது கண்டுபிடிக்கிறதா இது ஸ்டோரிஸு. ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்டோரி. ஒன்றும் ஆஹா ஓஹோ அப்படின்னு கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெப் சீரிஸ்னால் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40-45 நிமிஷம், சில நேரமே 1 மணி நேரம் கூட வந்து போகும் அப்படின்னு. இது அதெல்லாம் கிடையாது. 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான். இது ஒரு படமாகவே எடுத்து முடிச்சுருந்துருக்கலாம். அவங்களுக்கே தெரியுது படமாக எடுத்தாலும் ஒரு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜி5ல வந்து எப்படியோ கொண்டு போய் விற்றுட்டாங்க. அது வந்து நல்லது இல்லைன்னு வச்சுக்கலாம். இது படமாக எடுத்தாங்கன்னா கழிவறி ஊற்றிருப்பாங்க. இது வெப் சீரிஸாக எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ பார்க்கும்போது 20 நிமிஷம் தானே ரிலாக்ஸாக பார்க்கலாம், இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை மேம்போக்க ஒன்று போகுது 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து சரவணனோட நடிப்பும் சரி, அந்த வீட்டில் இருக்க மற்ற கதாபாத்திர நடிப்பும் சரி, கூட வர சக நடிகர்களுடைய நடிப்பும் சரி அருமையாக இருக்கும். அதே மாதிரி இசையும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த கண்டுபிடிக்கிற விதங்களும் சரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஆனால் வெப்சீரிஸோட மைனஸ் என்னென்னா ரொம்ப ஸ்லோ, நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆவரேஜு. நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்குறதுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருக்குமோ, பயங்கர க்ரைமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு சாதாரண ஒரு வெப்சீரிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே தான் இருக்கும். மற்றபடி இது சரவணன் அப்படிங்கிற ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்றதுக்காக அந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், இந்த ஜி5க்கு ஒரு பெரிய பாராட்டுகள். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு கதைக்கு யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த நடிகர் நடித்தா தான் நல்லாயிருக்கும், அந்த நடிகர் நடித்தா தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உடச்சி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த சட்டமும் நீதியும் உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.